Welcome to our channel, 7 Cents Up. I am Damayanti Narayan Swami. உலகில் எல்லோருக்கும் மிகவும் பொதுவான ஒரு விஷயம் 24 hours per day. 24 hours நம்ம லைஃப்ல நம்ம அக்கௌண்ட்ல டெய்லி விழுந்துரும். இந்த 24 மணி நேரமும் நாம எப்படி செலவழிக்க போகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேர் இப்போது சொல்வதெல்லாம் எனக்கு டைமே போதல, எப்படிதான் டைம் போகுதோ, ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா டைம் போகுது என்று பலவிதமான புலம்பல்கள். டைம் நம்மை இழுத்து கொண்டு தானே போகிறதா அல்லது டைம் நம் கண்ட்ரோலில் உள்ளதா என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதமான விஷயங்களும் நடக்கிறது. எப்போதுமே பிஸி என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை மிக மிக தவறானது. டைமை கண்ட்ரோல் செய்ய முடியாது, அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த டைமை நாம் எப்படி ஸ்பெண்ட் செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். பணத்தை எப்படி செலவழிக்க ஒரு லிமிட் வைத்திருக்கிறோமோ அதே போல டைமை எப்படி செலவழிக்க போகிறோம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். பணம் செலவழிக்கவே சரியான பட்ஜெட் போடாமல் வாழ்க்கையை தொலைப்பவர்கள் அதிகம். மந்த்லி அண்ட் டெய்லி பட்ஜெட் போடாமல் வாழ்பவர்கள் பெரும்பாலும் கடன்பட்டு வாழ்க்கையில் மிகுந்த சிரமம் படுகிறார்கள். அதே போலத்தான் டைம் மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியாதவர்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். டைமை பொறுத்தவரை குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் குவான்டிட்டி. ஹவு டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் டைம்? நேரத்தை நம் கையில் எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு கிடைத்த இந்த உடல் மற்றும் டைம் போன்ற இவற்றை எல்லாவற்றையுமே நாம் நம் கண்ட்ரோலில் வைத்திருந்தால் மட்டும்தான் குவாலிட்டி லைஃப் வாழ முடியும். முதலில் டைம் ஃப்ரேம் ஒர்க் எப்படி செய்வது என்று தெரிந்து கொண்டால், அவற்றை நடைமுறை சரியான விதத்தில் படுத்தினால் டைம் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக கையாள முடியும். இவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பெரும்பாலும் அதிக அளவு பெண்கள் மற்றும் சில ஆண்கள் தங்களின் எல்லா டைமையும் தன் குடும்பத்திற்காகவே செலவிடுவார்கள். தன் ஹெல்த்தை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு டைம் ஃபார் அதர்ஸ் என்று வாழ்பவர்கள் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வெறுத்து போகும் அளவுக்கு கஷ்டப்படுவார்கள். சிலர் ஆல்வேஸ் பிஸி, தன் ஃபேமிலி, தன் ஹெல்த் மற்றும் என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களும் ஒரு ஸ்டேஜில் அப்படி நின்று விடுவார்கள். சிலர் தன் ஃபேமிலியையே ஒதுக்கி வைத்துவிட்டு பிறருக்கு உதவ கிளம்பிவிடுவார்கள். ஊருக்காக உழைப்பவர்கள், மற்றவர்களின் பாராட்டுக்காகவே வாழ்பவர்கள். நம்முடைய ஃபேமிலியே நம் சாக்ரிஃபைஸை மதிக்காத போது மற்றவர்கள் சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் என்று புரியாது தன் டைம் முழுவதையுமே பிறருக்காக வாழும் என்று தியாகிகளாகவே இவர்கள் இருப்பார்கள். இவர்களும் ஒரு ஸ்டேஜில் வருத்தத்துடன் நின்று விடுவார்கள். இப்படி விதவிதமாக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த 24 மணி நேரத்தை சரியாக பிரித்து டைம் மேனேஜ்மெண்ட் செய்யவில்லை என்றால் வருத்தப்பட்டுதான் நின்றுவிடும் வாழ்க்கை. எப்படி சரி செய்வது? முதலில் டைம் ஃப்ரேம் ஒர்க்கை செய்ய இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு அதை நாம் சரியான விதத்தில் ஃபாலோ செய்தால் டைம் மேனேஜ்மெண்ட் என்ற லெசன் நமக்கு நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கையை தரும். டைம் ஃப்ரேம் ஒர்க்கின் 5 ஸ்டெப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ராக். தற்போது எப்படி டைமை ஸ்பெண்ட் செய்கிறோம் என்று ட்ராக் செய்ய வேண்டும். எங்கு, எதில், எப்படியெல்லாம் டைம் செலவழிக்கிறோம் என்று ஹானஸ்டாக எழுதி கூட பார்க்கலாம். எங்கே தேவையில்லாமல் செலவு செய்கிறோம் என்பதை நமக்கு புரிய வேண்டும். அதனால ட்ராக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டெப், டிசைன். எந்த இடத்தில், எப்போது, எப்படி டைம் ஸ்பெண்ட் வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அந்த விதத்தில் ஒரு பிளானை செய்ய வேண்டும். ஏதேனும் கோல் கூட ஏற்படுத்தி அதற்கான டைமையும் பிளான் செய்யலாம். தேர்ட் ஸ்டெப், ஆப்டிமைஸ். எப்படி டைமை எஃபிஷியன்டாக, ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் செய்வது என்று பிளான் செய்ய வேண்டும். ஃபோர்த் ஸ்டெப், டூ. இதுவரை பிளான் செய்தவற்றை ஆக்ஷனில் கொண்டு வருவது. ஜஸ்ட் பிளானிங் செய்வது மட்டுமல்ல, அதை சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஃபிஃப்த் ஸ்டெப், ரிவ்யூ. விரும்பியபடி மாற்றிய டைம் ஃப்ரேமை சரியான ப்ராக்ரஸ் தருகிறதா என்பதை நாம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். சப்போஸ் நெசசரி சேஞ்சஸ் தேவைப்பட்டால் மறுபடியும் மாற்றி டைம் ஃப்ரேமிங்கை செய்யலாம். இந்த டைம் ஃப்ரேமிங் ஒர்க் செய்தால்தான் டைம் வேஸ்டிங் ஹேபிட்ஸ் எவ்வளவு செய்கிறோம் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல நம் 24 மணி நேரத்தில் எவ்வளவு டைமை நமக்காக செலவு செய்கிறோம் என்பதும் புரியும்.
நமக்காக நம் டைம் பயன்படவில்லை என்றால் அதுவும் தவறு. நம்முடைய 24 மணி நேரத்தையும் தேன் கூடு போல தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நமக்கான டைம், ஃபேமிலிக்கான டைம், ஒர்க் ஆர் பிசினஸ்க்கான டைம், என்டர்டைன்மெண்ட்கான டைம், ரிலாக்ஸேஷன் டைம் என்று பிரித்து வைத்து விட வேண்டும். இந்த லிஸ்டில் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைதான். எனவே காலையில் எழுந்திருக்கும் போதே மனதில் ஒரு டைம் டேபிள் போடுவது நல்லது. நமக்கான பர்சனல் டைமிங்ஸில் பல லிஸ்ட் உள்ளது. ரெகுலர் எக்ஸசைஸ் அது பல இருக்கிறது. நம்மை க்ரூமிங் செய்து கொள்வதற்கான நேரம் எடுத்துக்கொள்வது, இப்படி பல விஷயங்களும் நமக்காக நாம் செலவு பண்ண நிறைய இருக்கிறது. நாம் ஹெல்தியாகவும் ஃபினான்ஷியலி செல்ஃப் சஃபிஷியண்டாகவும் இருந்தால்தான் மரியாதை, மதிப்பு எல்லாமே. அதற்கு டைம் ஃப்ரேமிங் மிக மிக அவசியம். டாப் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் என்ன என்று லிஸ்ட் போடுவது அவசியம். ஒரேடியாக டைட் ஷெட்யூல்ஸ் போட்டு டயர்டாகி விடவும் கூடாது. என்டர்டைன்மெண்ட்ஸ், ரிலாக்ஸேஷன் டைம், டிராவலிங் டைம் என்றும் டைம் ஃப்ரேம் செய்வது அவசியம். எந்த கோலாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரித்து செயல்படுத்தினால் ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் செய்ய முடியும். அதே போல டைம் ஃப்ரேம் படி செயல்படுத்தும் போது பிராக்டிக்கலி செய்ய முடிகிறதா, இதைவிட பெட்டர் மெத்தட்ல செய்ய முடியுமா என்றெல்லாம் ரிவ்யூ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதையெல்லாம் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் என்றும் கவனிக்க வேண்டும். டைம் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் செய்ய வேண்டுமா என்று சோம்பேறித்தனப்படுபவர்களும் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் டைம் ஃப்ரேம் ஒர்க் செய்பவர்கள் தான். அபிஷியலி டைம் ஃப்ரேம் ஒர்க் செய்பவர்கள் தங்களுக்கான பர்சனல் செக்ரட்டரியை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட பிசினஸ் பீப்புள் உலகம் முழுதும் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக செயல்படுகிறார்கள். இந்த டைம் ஃப்ரேம் ஒர்க்கை சரியாக ஃபாலோ அப் செய்துவிட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் நம் கையில். கோல் ஜேர்னல் அல்லது கோல் ட்ராக்கிங் ஆப்ஸ் இவற்றை மூலமாக கூட ப்ரோக்ரஸ் செய்கிறோமா என்று ட்ராக் செய்யலாம். மெல்ல கிராஜுவலாக டைமை நம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துவிட முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் சரி செய்து விட்டால் டைம் நமக்காக வேலை செய்யும், நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக. விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஐ எம் தமயந்தி நாராயணசாமி சைனிங் ஆஃப். நம்ம சேனலை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.